வாங்க பேசலாம். விண்வெளி சுற்றுலா பயணம். இது ஒரு புதிய அத்தியாயம். நமது மனிதர்களுக்கு இது ஒரு புதிய அத்தியாயம். ஏன் முன்னாடி மனுஷன் போகவே இல்லையா? எதுக்காக நீங்கள் இதை புதிய அத்தியாயம்னு சொல்கிறீங்கன்னா, 1961 ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி முதல் மனிதன் விண்வெளியை சுற்றினான். ஜஸ்ட் ஷார்ட், சின்ன ஒரு இதுதான், மேபி ஒரு 1 hour அவ்வளோதான். பட் முதல் சுற்றியது அந்த யூரி காகரின் ஏப்ரல் 12th, followed by May 5th by an US astronaut. ஓகே, ஸோ இப்போ அதுக்கு முற்பாடு கிட்டத்தட்ட 60 ஆண்டு கழித்து இப்போ திருப்பியும் போகிறான். இதில் என்ன பெரிய இது இருக்குது? இது எதுக்கு முதல் அத்தியாயம்னு சொல்கிறீங்க? கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இந்த 60 ஆண்டு காலத்தில் நிறைய பேர் போயிருக்காங்க. எனக்கு எவ்வளோ பேர்லாம் கணக்கில் மேபி 1000 பேர் போயிருந்தால் கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்த பிற்பாடு ஆல்வேஸ் ஒரு கிட்டத்தட்ட மினிமம் அங்கே போனாங்கன்னா 6 மாதம் இருக்காங்க. ஃபுல்லி ஸ்டாஃப் ஆல் த டைம். அதனால் போயிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. அது எல்லாமே ஸ்பேஸ் ஷட்டில் டயத்துலலாம் அஸ்ட்ரானமர்ஸ் எல்லாம் 10-20 பேர் போயிருக்காங்க. அது மாதிரி நிறைய அதெல்லாம் நிறைய பேர் போயிருக்காங்க. ஆல்சோ அந்த ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் ராக்கெட் மேலே போயிட்டு கீழே வந்தது. 60 மைல், 100 கிலோமீட்டர், ஒரு 100 கிலோமீட்டர் போயிட்டு கீழே விழுந்தது. அதுக்கு முற்பாடு நம்ம சந்திரனுக்கெல்லாம் மனுஷங்களையே அனுப்பி இறக்கிட்டோம். பல தடவை, ஒரு தடவை இல்லை, பல தடவை. ஆகையினால நீங்கள் கேட்குறது ஒரு நியாயமான கேள்வி தான். ஆனால் இந்த இவ்வளவு பேர் போயிட்டு வந்ததெல்லாம் அரசாங்கத்துக்கு பல நோக்குக்காக செலவழித்து இவங்களை அனுப்பினார்கள். ஒன்று விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், இன்னொன்று அவருடைய ஸ்பையிங், மற்ற அதர் ரீசன்ஸ். அதுபோல், அதாவது டிஃபென்ஸ் ரிலேட்டட் ஆல்சோ நிறைய ஸ்பையிங் சேட்டலைட்ஸ் அனுப்புனாங்க. அது நிறைய இருக்குது. அது எல்லாமே நிறைய நாடுகள்லேருந்து அனுப்பியிருக்காங்க. பட் எல்லாமே அரசாங்க செலவில், அரசாங்கத்திலிருந்து மக்களை அனுப்பிச்சாங்க. இப்போ முதல் தடவையாக ஒரு வார காலகட்டத்தில் 2 ஃப்ளைட்டுகள் போயிட்டு வந்திருக்கின்றன. 2 ப்ரைவேட் கம்பெனிஸ் அவங்க பணத்தை செலவழித்து டெவலப் பண்ணி போனவங்கக்கிட்ட பணம் வாங்கினதாக தான் சொல்கிறாங்க. எல்லாம் டிக்கெட் வாங்கி போனது. இதாவது முதல் விண்வெளி பயணம். இப்போ நீங்கள் ஏர்லைன்ஸில் போகிறீங்க, டிக்கெட் வாங்குறீங்க, போகிறீங்க. அதே மாதிரி இது ஸ்பேஸ் லைன்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா, ஸ்பேஸ் லைன்ஸ் நீங்கள் போகிறீங்க, டிக்கெட் வாங்குறீங்க, போகிறீங்க, வரீங்க. அது அந்த லெவலுக்கு வந்துடுச்சு. எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கு இல்லை. இது ஒரு சோதனை. 2 கம்பெனிக்குமே ஒரு சோதனைக்காக தான் இந்த ஓட்டத்தை நடத்துகிறாங்க. அதில் முக்கியமான குறிப்பிடக்கூடியது என்னென்றால், பயப்படாமல் அந்த கம்பெனிகளுடைய சிஇஓஸ் என்று சொல்லக்கூடிய கம்பெனியுடைய தலைவர்கள் அதில் பயன் பண்ணாங்க. அது ஒரு முக்கியம். ஓகே, பயன் பண்ணாங்க. அதனால் இது ஒரு புதிய அத்தியாயம். ஓகே, இனிமேலுக்கு என்ன நடக்கும்? ஒரு ஷார்ட்டாக சொல்லணுன்னா, இது போன்ற தொடரும். இது போன்ற பயணங்கள் தொடரும். நிறையெல்லாம் இருக்கும், வரும். அதாவது இதில் 2 கம்பெனி இன்வால்வ் உள்ள. ஒன்று வர்ஜின், இன்னொன்று அமேசான். வர்ஜின் ஃப்ளைட் அபவுட் 1 hourக்கு மேலே இருந்தது. அமேசான் ஃப்ளைட் டோட்டல் டைம் இஸ் அபவுட் 10 minutes. அதனால தான் 10 minutes. ஓகே, இந்த டெக்னாலஜி படி பார்த்திங்கன்னா, அமேசான் ஃப்ளைட்டுக்கும் ஃபஸ்ட்டு யூரி காகரின் ஃப்ளைட்டுக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஒரே ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, யூரி காகரின் போன ராக்கெட் கடலில் விழுந்து போச்சு. ஒரு கேப்சூலை லான்ச் பண்ணி போச்சு. அந்த கேப்சூல் சுற்றி வந்தது. தென் கேப்சூல் கீழே இறங்கி பேராசூட் மூலியமாக கீழே இறங்குச்சு. அவ்வளோதான். ராக்கெட் இஸ் கான். ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னொருத்தர் போனப்போ இன்னொரு ராக்கெட். அப்படி தான்.
அமேசான் ராக்கெட் திரும்பி வந்துடுச்சு. ஸோ அதை ரீஃபியூல் பண்ணி சில ஏதாவது இருக்கான்னு செக் பாயிண்ட் பண்ணிவிட்டு ரீஃபியூல் பண்ணி இமீடியட்டாக இன்னொரு குரூப்பை அதில் அனுப்பலாம். அது ஒன்று தான் இந்த 60 வருஷத்தில் நம்ம கிடைச்ச ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். ஆனால் கேலக்டிக் அப்படிங்கிற பேரில் வெர்ஜின் அனுப்பிச்ச வெர்ஜின் கேலக்டிகா அப்படின்னு அந்த வெர்ஜின் கம்பெனி, வெர்ஜின் அட்லாண்டிக் அப்படிங்கிறது ஒரு ஏர்லைன்ஸ் கம்பெனி. நானே ஃப்ளை பண்ணியிருக்கேன், நல்ல கம்பெனி. அதில் வந்து அந்த இது வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ஏன்னா அவங்க ஒரு ஏர்லைன்ஸ் கம்பெனிக்காரங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர்கள். அண்ட் ஆல்சோ த ரிச்சர்ட் பிரான்சன் அப்படிங்கிற ஆள் வந்து ரொம்ப ரொம்ப டைனமிக். ஹி ஹஸ் டன் லாட் ஆஃப் அதர் திங்ஸ், நாட் லைக் ஜஸ்ட் ஒரு சிஇஓ மாதிரிலாம் இருக்கிறது, நிறைய டைனமிக் பர்சன். அவரை பற்றி அப்புறம் கொஞ்சம் சொல்கிறேன். அதனால் வந்து அதே போல் ஒரு மேற்பார்வையில் நடந்த அந்த ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால அது நல்லாவே தெளிவாக தெரியுது. அதாவது தலைமை எப்படியோ அப்படி தான் அந்த கீழே இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே. அந்த தலைமையினுடைய அந்த இது வந்து கீழே காட்டுது. ஓகே, இப்போ அது என்ன அதுன்னா, நீங்கள் போகிறீங்க, ஒரு ஏர்ப்ளேன் மாதிரி ஒன்று வெயிட் பண்ணுது, நீங்கள் மேலே ஏறி உட்காடுறீங்க, அது வந்து ஏரோப்ளேன் மாதிரியே டேக் ஆஃப் ஆகுது ஒரு கிரவுண்டில் வந்து ஒரு இதில். ஆனால் அவங்க ப்ரைவேட்டு இதில் பண்ணாங்க. பட் அது குட் பி சென்னை ஏர்போர்ட்டில் கூட அது கிளம்பலாம்னு நான் நினைக்கிறேன். அந்த லென்த்து எவ்வளவு நீட்டு ரன்வே வேணுங்கிறதெல்லாம் இன்னும் அதை பற்றி ஒன்றும் பப்ளிஷ் பண்ணல. நீங்கள் தேடி பாருங்கள், மேபி எங்கேயாவது இருக்கலாம். அதே போல் வந்து அந்த ஒரு ரன்வேல ஏறி போகுது, மேலே போகுது, மக்கள் சுற்றி வர்றாங்க, வேறு ஒன்றும் சேஞ்செல்லாம் கிடையாது. அப்படியே திருப்பி கீழே வந்து அதே ரன்வேயில் இறங்குது. அது எக்ஸாக்ட்லி லைக் இதுதான், ஒரு ஏர்ப்ளேன் மாதிரி தான். அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு அந்த இதை வந்து அவங்க அப்படியே காப்பி அடிச்சுக்கிட்டு பண்ணலாம். இன்னும் அது கொஞ்சம் நாளைக்கு 10-20 வருஷத்துக்கு அதுதான், அதை ஒன்றும் பீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ தட்ஸ் த பிளேன் ஆஃப் த ஸ்பேஸ் பிளேன் ஆஃப் த ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லலாம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் ஒன்றே ஒன்று உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு வேணும்னாக்க, அந்த ரிச்சர்ட் பிரான்சன் அப்படிங்கிறவர் ரீசண்டாக அவருடைய டிஎன்ஏ வந்து பரிசோதனை செய்து அவருடைய டிஎன்ஏல எங்கெங்கெல்லாம் காம்பனண்ட் இருக்குது, எங்கெங்கேருந்து அவங்களுடைய மூதாதையர்கள் வந்திருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் செஞ்சார். பெரிய பணக்காரர், அவர் என்னென்னமோ பண்ணுவார். அவர் பண்ணதுனால அது என்னாச்சுன்னா, அதில் வந்து கடலூரில் 1700 என்னமோன்னு நினைக்கிறேன், 800ன்னே வச்சுங்களேன், 1700 என்றதாக 1800 அங்கே வாழ்ந்த ஒரு ஆளுடைய ஜீன்ஸ் அதில் இருக்குது. அஃப்கோர்ஸ் வெள்ளைக்காரன் தான், அப்போ வெள்ளைக்கார ஆட்சி நடந்தது, இவர் வெள்ளைக்காரர். ஸோ அதனால் வந்து அதில் ஒரு ஜீன்ஸ் கலப்படம் இருப்பதாக சொன்னார்கள். கடலூரில் இருந்து, அதுவும் ஒரு கடலூரில் இருந்தவர்னு தெளிவாக சொல்லியிருக்கு. ஸோ அவர் ஒரு கடலூர்காரர்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே, நான் கடலூர்லனா கோழியூர், பட் கோழியூர் கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. அதில் என்னுடைய மாவட்டத்தை சேர்ந்தவர்கிறதுனால சொல்லிக்கலாம். ஆனால் அதனால் நான் வந்து அவருடைய பிளேன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லலை. இந்த விஷயங்கள்லாம் தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு ரிச்சர்டு பிரான்சன் ஐ திங்க் அந்த இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கும். காரணம் என்னென்னா, அவர் பல சாகசங்களை செய்ய செய்தவர். என்ன சாகசங்கள்? ஒன்று வந்து ஒரு ஹாட் ஏர் பலூன் ஒன்று இருக்குது. ஒரு பலூன் இருக்குது, அதில் வந்து சூடான இதை வந்து காற்றை வந்து அதில் ஊதுறப்போ அது மேலே பறந்து போகுது. அதில் ஏறி உட்காந்து திருப்பி ஒரு ரவுண்டு உலகத்தை அப்படியே ஒரு ரவுண்டை சுற்றி வந்து திருப்பி ஏறின இடத்துலையே இறங்கணும். அதுதான் அவருடைய கோல். பல தடவை முயற்சித்தார், பல ஆண்டுகள் பல கோடி ரூபாய் செலவழித்தார், பல ஆண்டுகள் முயற்சி செய்தார், முடியாமல் போய்விட்டது. ஆனால் அவருக்கெல்லாம் அதான் அஞ்சாதவர், மற்ற அதர்ஸ் என்னென்னமோ செய்திருக்கிறார். இப்போவும் ஒரு கம்பெனி, இது வந்து அவருடைய பர்சனல், அது வந்து பர்சனலாக ஒரு அட்வென்ச்சர். நேற்றுக்கு போனதும் ஒரு பர்சனல் அட்வென்ச்சர்னு சொல்லலாம். ஏன்னா அது கம்பெனி ப்ளஸ் அவரே உட்காந்து போனார், அதனால் ஒரு நல்ல அட்வென்ச்சர் சொல்லலாம். ஆனால் அவர் அதை இல்லாமல் வந்து இன்னொரு கம்பெனி ஒன்று இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அது என்னன்னா, அதுதான் வந்து அதுக்கு ஒரு பேர் இருக்குது, எல்லாம் தமிழில் என்ன தெரில, இங்கிலீஷில் எனக்கு மறந்து போச்சு. அது ஒரு டியூப் ரயில்னு வச்சுக்கலாம். ஒரு டியூப் ரயில் எதர் ஓவர் த கிரவுண்ட் ஆர் அண்டர்நீத், பாதாளத்து இதுலேயும் போகலாம். அதனுடைய விசேஷம் என்னென்னா, அந்த டியூப் ரயில் வந்து எல்லாம் டெவலப் பண்ணி முடிச்சதுன்னா அபவுட் 1000 km/h போகும். அது பூமியில் நல்ல ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ஸ்பீடு தான். இதில் 2 பேர் போட்டி போடுறாங்களா, அவங்க ஒற்றுழைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. போட்டியாகவும் இருக்கலாம், ஒத்துழைக்கவும் செய்யலாம். அது யாருன்னா, அடுத்தது வந்து இவர் எலான் மஸ்க் வந்து அவர் ஒரு
டைனமிக் பேர் வழி. இப்போ கரண்ட் இதிலெல்லாம் அவர் ஒருத்தர். அவர் என்ன, அவர் வந்து எமங் அதர் திங்ஸ் வந்து லேட்டஸ்ட்டாக டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸுங்கிற இன்னொரு கம்பெனி, ரெண்டும். மூணாவது அந்த டியூப் ரயில். அதுலேயும் வந்து அவர் தான் ஆரம்பித்தார். அப்புறம் எப்படியும் இப்போ பிரான்சனும் அதில் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதனால் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி வந்து தனி கம்பெனியாக இல்லை கொலாபரேஷனானு எனக்கு அவ்வளோ க்ளீனாக தெரியல. பட் எனிவே அதில் அவர் தான். ஸோ அவங்க 2 பேர். இந்த மூணாவது ஆள் யார்? அமேசான். அமேசான்ங்கிறது பீசோஸ், ஜெஃப் பீசோஸ். அவர் பெரிய பணக்காரர் ஆகிட்டார். ஒரு அமேசான்கிற ஒரு புக்கு செல் பண்ணுற பிஸ்னஸ் ஆரம்பித்து அதிலேருந்து கொஞ்சம் படிப்படியாக வளர்ந்து ரொம்ப நாள் அப்படியே படிப்படியாக வளர்ந்து மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஏறினார். அவருடைய வாழ்க்கை அவ்வளவு குயிக்காலாம் மேலே வந்து இந்த லாஸ்ட்டு நான் நினைக்கிறேன் ஒரு 10 வருஷம் கூட இல்லை, 5 வருஷத்துலேருந்து தான் 5 வருஷம் தான் அவர் கொஞ்சம் ஒரு திருப்பு முனை அமைஞ்சு கொஞ்சம் மேலே போகிறார். டெக்னாலஜிக்கலி அவ்வளோ அப்பீலிங் கிடையாது. பட் பிஸ்னஸில் நல்ல சென்ஸு. அவர் அதை எடுத்து பண்ணார். அந்த வகையில் அவரெல்லாம் ஒரு நம்ம ஊரில் சொல்லணும் நாடார்கள் பரம்பரை சார்ந்தவர்கள்னு சொல்லலாம். நாடார்கள் அப்படி தான் போய் பிஸ்னஸ் சென்ஸ் உண்டு. பிஸ்னஸை வந்து நல்லா பண்ணணும்னு அடித்து, உதாரணமாக நான் சின்னவனாக இருக்கப்போ இந்த ஒரு நல்ல ட்ரெஸ் எடுக்க போகணும்னா எல்லாம் இந்த சேட்ஜி கடைங்களாக தான் இருப்பானுங்க. இந்த செல்லர் அம்சலாம் தானோ அதை விட இன்னும் ஏதாவது என்னென்ன உடலாம் இருக்குது. இந்த நாடார்கள் வந்து அவங்களெல்லாம் அடித்து ஒழிச்சு தள்ளினானுங்க சென்னையை விட்டு. புரியுதா? ஸோ நாடார்கள் படித்தவர்கள்னு படித்தவங்களும் இருக்கலாம். பட் ஜென்ரலாக ஒரு பெர்செப்ஷன் என்னென்னா நாடார்கள் பிஸ்னஸ் பீப்புள் படிப்பெல்லாம் அவ்வளோ இருக்காதுங்கிற ஒரு டெக்னிக்கல் அவ்வளோ நாலேஜ் இருக்கலாம். அவங்க அடித்து தோற்றுனாங்க. இவரை வந்து நம்ம ஊர் நாடார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி தான் வந்தார். நல்லா அந்த பிஸ்னஸில் நல்லா பண்ணி மேலே வந்தார். நல்ல பணம். ஒன் டைம் இவர் உலகத்தில் பணக்காரராக இருந்தார். எலான் மஸ்க்கு அவர் பணத்தை பிடிச்சார். திருப்பி இவர் வந்தார். அப்படி இப்படின்னா அவங்களுக்குள்ளார ஒரு சின்ன இது. அப்புறம் பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறது, அதான் இந்த அட்வென்ச்சரில் விளைவித்தார். ஆனால் தலைமை எப்படியோ தான் அப்படி தான் இருக்கும் கீழே இருக்கிற கம்பெனி ப்ராடக்ட்டும். அதனால் ப்ராடக்டில் வந்து ஒன்றும் நாட் மச் ஹேப்பன். அதான் நான் சொன்னேன்ல, யூரி காகரின் போன ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டினுடைய அச்சு காப்பி இது, வித் ஓன்லி ஒன் அடிஷன். அந்த ராக்கெட் சேவ் பண்ணார், அவ்வளோதான். அது இன்னும் 60 வருஷத்துக்கு என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. அது ஒரு எனிவே ஐ வாஸ் நாட் வெரி இம்ப்ரெஸ்ட். பட் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு வந்தார். அதனால் வாழ்த்துக்கள். ஸோ இப்போ ஃப்யூச்சர் என்னான்னு சொல்ல வந்தால் இதை பற்றி சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் வந்து என்னன்னு கேட்டால் யார் வருவா? ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு சொன்ன எலான் மஸ்க், ஈஸ் கம்பெனி இஸ் கரண்ட்லி மூவிங் லாட் ஆஃப் இது பொருட்களை வந்து அது விண்வெளி ஸ்டேஷன், ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது, அதுக்கு அனுப்பிட்டுருக்காங்க. ஆட்களை அங்கே அழைச்சிட்டு போயிட்டு திருப்பி அழைச்சிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் நிறைய நியூமரஸ் சேட்டலைட்டை லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. தே ஹாவ் எ வெரி வெரி குட் இது இந்த ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் சிஸ்டம். யூ கேன் சென்ட் பீப்புள் டு மார்ஸ், ஸோ பவர்ஃபுல். அதனால் அவர் ஒரே நாள் இல்லை, நடித்தா நாளைக்கே கூட ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு ஹி மே பி ஏபிள் டு லான்ச் இட் வித்தின் எ மந்த் ஆர் ஸோ. ஏன்னு கேட்டால் அந்த ராக்கெட்ஸ்லாம் வந்து மல்டி ஸ்டேஜ் ராக்கெட்ஸ். இந்த இவர் யூஸ் பண்ணது, அமேசான் யூஸ் பண்ணது சிங்கிள் ஸ்டேஜ் தான், லைக் எ ஒரிஜினல் ஒன். ஸோ அவர் அந்த கீழே இருக்கிற சிங்கிள் ஸ்டேஜ், கீழே இருக்கிறது கூட டூ மச் பவர்ஃபுல். ஒரு 3வது ஸ்டேஜை கூட எடுத்து எனக்கு அந்த டெக்னிக்கலாக அந்த ஸ்பெக்ஸ் எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. பட் 2வது ஸ்டேஜ் அல்லது 3வது ஸ்டேஜை எடுத்து ஒரு 3-4 பேரை லான்ச் பண்ண முடியும். பிகாஸ் இது ஒன்லி 100 கிலோமீட்டர். அது மார்ஸுக்கே போகும் அது. அதனால் இது 100 கிலோமீட்டர். அதனால் வந்து அவர் பண்ணோம்னா சிம்பிளாக பண்ணிடலாம். இருக்கிற ராக்கெட் எடுத்து மேலே அந்த பேலோடு மாடியூலை தூக்கி அடிச்சிட்டு, அந்த பேலோட் மாடியூல் வந்து புதுசாக மனுஷங்க ஒரு 4 பேர், அந்த பேலோட் மாடியூல் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து அந்த ஸ்பேஸுக்கெல்லாம் போகிறாங்க, இது ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகிறப்பெல்லாம் வந்து அதில் ஜாலியாக நல்ல ஒரு சோஃபா சேரில் உட்காந்துட்டு தான் போகிறாங்க. வந்து எனக்கு தெரிஞ்சு நான் 4 பேர் வரைக்கும் பார்த்துருக்கேன். ஐ திங்க் அதுக்கு மேலேயும் போகலான்னு தான் நினைக்கிறேன். இட்ஸ் அ பிக் மாடியூல். அதுக்கு மேலே கூட போகலாம். அந்த மாடியூலை கூட எடுத்து வந்து அது ஆனால் ஓவர் கில். பட்டு ட்ரை பண்ணோம்னா அந்த மாடியூலை கூட எடுத்து ஒரு ராக்கெட் அதில் அட்டாச் பண்ணாங்கன்னா மேலே சுற்றி கீழே வந்துடும். அதுலேயும் வந்து அந்த ஒரு ஸ்டேஜ் வந்து இஸ் ரெக்கவரபுள். அது ஒரு ஸ்டேஜ் என்ன ஆகும்னா திருப்பி கீழே இறங்கி வந்துடும். மேபி அந்த ஸ்டேஜை மட்டும் யூஸ் பண்ணி பண்ணலாம். இன்னும் 100 கிலோமீட்டர் அதெல்லாம் ரொம்ப டூ மச். அதனால ஹி கேன் ஈவன் கேரிய ஒரு ஐ டோன்ட் நோ, ஐ ஆம் எக்ஸாகரேட்டிங், மேபி அபவுட் 50 people கேன் பி கேரின்னு நினைக்கிறேன். அந்த சிங்கிள் ஸ்டேஜை வச்சுக்கிட்டு அந்த அளவு வெயிட் அது கேரி பண்ணும். ஹி கேன் கோ இன் எ பிக் வே அண்ட் மேபி ஸ்டார்ட் இன் ஒரு 2 to 3 years ஹி கேன் ஸ்டார்ட் இன் ஏர்லைன்ஸ் வித் 30 to 40 people.
அண்ட் பிகாஸ் இட் இஸ் ஸோ பவர்ஃபுல். அதை வந்து இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சென்னையில் நான் இறங்கணுன்னா இங்கே வந்து மேலே போயிடுறோம் இல்லையா, 100 கிலோமீட்டர்ஸ் கொஞ்சம் கம்மி, இன்னும் கொஞ்சம் மேலே போகணும். இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டோம்னா அந்த ஸ்பீடில் அப்படியே நேராக அது வந்து இந்தியாவுக்கு போயிட முடியும், அங்கே இறங்குறது தான். அதனால் வித்தவுட் எனி அடிஷ்னல் ஃபியூவல், மேபி அ டைம் அபவுட் 1 hour 1.5 hours சென்னையில் இங்கே இறக்கி விட்டுலாம், 1.5 hours சென்னையில் இறக்கி விட்டுடலாம். ஸோ அதெல்லாம் பாசிபிள். ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியில் இருக்கிற கரண்ட் டெக்னாலஜி பூஸ்டர்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிட்டு அதே பாசிபிள். அவங்க அந்த இதில் போகலை, பட்டு இப்போ இவங்கெல்லாம் வந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப அவங்க பண்ணணும்னா பண்ணலாம். I don't think Amazon is capable of doing that. But maybe with a little more, கொஞ்சம் little bit boost பண்ணி மேபி செகண்ட் ஸ்டேஜ் மாதிரி அதை அட்டாச் பண்ணி பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் பிரான்சன் ஆல்ரெடி 1 hour இருந்திருக்காருங்க, இவர் 10 minutes தான் மேலே போயிட்டு கீழே வந்துட்டாங்க. இது என்னென்னா ஒரு கல்லை விட்டு கிடாசுனா மேலே போகுது, கீழே கல் வர்ற மாதிரி தான் அவர் பண்ணது. இவங்களுக்கு கொஞ்சம் மோர் கண்ட்ரோலபிள். இவங்க வந்து மேபி தே மே பி ஏபிள் டு டூ இட் ஈவன் நவ், பிகாஸ் அந்த 1 hour சும்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியல, நான் ஐ டிடன்ட் லுக் அட் இட். அந்த 1 hour வந்து அந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி நீங்கள் உலகத்தை ஒரு குளோபலில் ஒரு ரவுண்டு வரத்துக்கும் பயன்படுத்தலாம். ஐ திங்க் யூரி காகரின் கேம் 1 round ஐ திங்க், அந்த இதை வச்சு கீழே இறங்கினப்போ. இவங்க அதை ட்ரை பண்ணல, அமேசான் ட்ரை பண்ணல. அதுக்கு என்ன ரீசன்னு தெரில. மேபி ஃபஸ்ட் ஃப்ளைட்டில் வந்து தே டிடன்ட் வாண்ட் டு எக்ஸ்டெண்ட் தெம்செல்ஃப் டூ மச் அப்படின்னு வச்சுக்கோமே. ஸோ அதனால் அது கூட ஒரு பெரிய கதவையே திறந்துருக்காங்க, பெரிய கதவு எதுக்கு, விண்ணுலகத்துக்கு. என்னுடைய லைஃப் டைம்லேயே கூட நான் வந்து ஒரு ரவுண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் யங் பீப்புளெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் மோஸ்ட்லி 2-3 தடவை இதுக்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஐ ரியலி ட்ரை டு ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் மிஸ்டர் பீசோஸ் ஃப்ரம் அமேசான் அண்ட் ரிச்சர்ட் பிரான்சன் ஃப்ரம் ஃப்ரம் கடலூர் ஃபார் த வர்ஜின் கலெக்டிகா, 2 பேரையும். And I encourage Elon Musk to go into the space lines business also. As a competition, that's நல்லது. He has all the ingredients, so he should start cooking. Okay.